வணக்கம் ட்ரேடர்ஸ். நான் மருதவண்ணன் ஃப்ரம் ஸ்பைடர் சாஃப்ட்வேர் சென்னை. நம்ம ட்ரேடிங்கில் ரொம்ப காமனாக நடக்கிற மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியர், ஓவர் ட்ரேடிங், லேட் என்ட்ரி, லேட் எக்ஸிட், இதெல்லாம் நம்ம எமோஷன்ஸ் தான். இன்னைக்கு ஆல்கோ ட்ரேடிங்னா என்ன, எப்படி ஸ்பைடர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு ப்ரொஃபஷனலாக டிசிப்ளினோட ட்ரேட் பண்ணலாம்னு பார்ப்போம். ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ராஃபிட் கன்சிஸ்டன்சி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் ஸ்டார்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆல்கோ ட்ரேடிங் என்ன பார்த்தீங்கன்னா, நோ எமோஷன். ஸோ ஃபியர், கிரீடு, டிசிப்ளினை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ப்ளஸ் ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன். சிக்னல் எந்த செகண்ட்க்கு மேட்ச் ஆகுதோ அந்த செகண்ட்கே நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நோ மேனுவல் மிஸ்டேக். லேட்டாக என்டர் ஆகிறது இல்லை லேட்டாக வந்து எக்ஸிட் ஆகுது, அந்த இஷ்யூ வந்து நம்மளுக்கு ஆல்கோ ட்ரேடிங்கில் இருக்கா. ஆட்டோமேட்டிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். லைக் மேனுவல் ட்ரேடிங் நம்ம பண்ணும்போது ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணும், இல்லை டார்கெட் மேலே லைக் ப்ராஃபிட் நீட்டும் கொஞ்சம் வரட்டும், ரவுண்ட் ஃபிகர் வரட்டும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணோம். பட் ஆல்கோல வந்து அது எல்லாமே எக்ஸாக்டாக நம்ம கொடுக்குற கண்டிஷன்ஸ்க்கு மேட்ச் ஆகும்போது க்ளோஸ் ஆகிடும். கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட். ஸோ நம்ம ஆல்கோ ட்ரேடிங்கில் சேம் ரூல்ஸ் எவ்ரி டே, எவ்ரி ஸ்ட்ராட்டஜி, எவ்ரி என்ட்ரிக்கு ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட்ஸுமே சூப்பர்பாக வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜிக்கு இஎம்ஏ 10 அண்ட் இஎம்ஏ 20 கிராஸ் ஓவர் ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இது வந்து நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பண்ண போகிறோம். ஸோ ஒய் இஎம்ஏ 10 அண்ட் இஎம்ஏ 20 இது எதுக்குன்னா, ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் காம்போ இஎம்ஏ 10 அண்ட் 20. ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன உடனே கிராசிங் வந்து நடக்கும். ஸோ பிரேக் அவுட்டு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற மொமெண்ட்டை ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடியும் நம்மளால். ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்கும். கிராஸ் ஓவர் மட்டும் ஃபாலோ பண்ணால் ஃபால்ஸ் சிக்னல்ஸ் வரும். லைக் ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக சூப்பர் ட்ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் பாசிட்டிவ்னா மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இங்கே நமக்கு என்ட்ரி கண்டிஷன் வந்து இஎம்ஏ 10, இஎம்ஏ 20 கீழே இருந்து அப்சைடில் வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ அட் த சேம் டைம் வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து நமக்கு க்ரீனாக இருக்கும், தட் இஸ் பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். எக்ஸிட் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இஎம்ஏ 20 அண்ட் இஎம்ஏ 10. ஸோ இது கீழே க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து லைக் ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கலாம், ஆர் எக்ஸிட் கண்டிஷனாக கொடுத்துக்கலாம். ஆர் செகண்ட் ஆப்ஷன் வந்து சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு ரெட் ஆச்சுன்னா அந்த டைம்லையும் நம்ம எக்ஸிட் ஆப்ஷனாக அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸிட் கண்டிஷனுக்கு 2 இருக்கு, பட் என்ட்ரி கண்டிஷன் வந்து 1 கண்டிஷன் தான். எக்ஸிட்க்கு நம்ம இண்டிகேட்டர்ஸ் பேஸ்டு மட்டும் லைக் ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு மட்டும் எக்ஸிட் கண்டிஷனாக செட் பண்ணாமல் டார்கெட்காக லைக் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 10% ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து 60% குவான்டிட்டி புக் ஆகிற மாதிரி, செகண்ட் டார்கெட் 20%. ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தடில் நம்ம அங்கே ஒரு 40% குவான்டிட்டி புக் பண்ணுற மாதிரியே செட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலுக்காக ஸ்டாப் லாஸை வந்து 10%ஆகவும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸிட்க்கு வந்து டோட்டலாக 3 கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் நம்மளுக்கு சூப்பர் ட்ரெண்ட் நெகட்டிவாக மாறிச்சுனாலும் லைக் எக்ஸிட் ஆகும், ஆர் இஎம்ஐஸ் ஆப்போசிட் சைடில் கிராஸ் ஓவர் ஆகுதுனாலும் எக்ஸிட் ஆகும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைடில் ஸ்டாப் லாஸ் 10% ஹிட் ஆச்சுனாலுமே அந்த என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இன்னைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் ரெண்டுத்துலேயுமே நம்ம கொடுத்துருக்க சாம்பிள் ஸ்ட்ராட்டஜி வந்து லைவ் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 11:15. ஸோ 11:15க்கு இந்த டைம், ஸோ நான் கர்சர் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் கிராஸ் ஓவர் ஆகும்போதே நம்மளுக்கு லைவ்ல வந்து என்ட்ரி எடுத்துரும். 547 ருபீஸில் என்ட்ரி. ஸோ அனதர் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா லைக் 507 ருபீஸில் வந்து என்ட்ரி. அண்ட் சேம் இன் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கேண்டில். ஸோ கரண்ட் கேண்டில் அதுக்கு பிஃபோர் கேண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேண்டில் தான் நம்மளுக்கு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ சார்ட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பை சிக்னல் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த கேண்டில் லைக் லைவாக கிராஸ் ஓவர் ஆகும் போதே நம்மளால ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்ட்ரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் ஓகே, ஆர் கேண்டில் லைவ்ல இருக்கும்போது கிராஸ் ஓவர் ஆனாலும் என்ட்ரி வந்து செட் பண்ணிக்க முடியும். நம்ம கொடுத்துருக்க எக்ஸிட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஒன்று ஆவரேஜ் கட்டிங் டவுன்வர்டாக இருக்கும், ஆர் சூப்பர் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக மாறிச்சுன்னா எக்ஸிட் ஆகும். ஆர்எல்ஸ் நம்ம கொடுத்துருக்க ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 10 அண்ட் செகண்ட் டார்கெட் 20. ஸோ இந்த பெர்சன்டேஜஸ் வந்து அச்சீவ் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அச்சீவ் ஆகி க்ளோஸ் ஆகிடும். ப்ளஸ் ஓவரால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டேவோட கண்ட்ரோலுக்காக, ஸோ 35,000 என்னையோட லைக் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுனாலும் டேவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஆர்எல்ஸ் டே லாஸ் 15,000 ரீச் ஆச்சுனாலுமே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே லைக் ஆல்கோ வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொசிஷன்ஸையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். ஸோ இந்த ட்ரேட்ஸ் எப்படி போகுதுன்றதை வெயிட் பண்ணி செக் பண்ணும். நிஃப்டியில் எடுத்திருந்த என்ட்ரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்கெட் 1 8. ஸோ டார்கெட் 2 வந்து நம்ம 20%ல செட் பண்ணியிருந்தோம். அதுவுமே லைக் நம்மளுக்கு ரீச் ஆக போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்கோல இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த சாம்பிள் கண்டிஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா லைக் 4 ட்ரேட்ஸ் பேங்க் நிஃப்டியில் 2 ஸ்ட்ரைக் அண்ட் நிஃப்டியில் 2 ஸ்ட்ரைக் எடுத்திருந்தேன்.
இதில் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா, ஸோ டார்கெட் 1 இட்டு நெக்ஸ்ட் டார்கெட் லைக் 20% ஹிட் ஆகிறதுக்கு பிஃபோராக எக்ஸிட்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து சூப்பர் ட்ரெண்ட் நம்மளுக்கு நெகட்டிவ் ஆனதுனால பார்ஷியல் புக்கிங்ல அங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. நிஃப்டியோட ஃபோர்த் என்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா, லைக் டார்கெட் 1 இட்டு செகண்ட் டார்கெட் எக்ஸிட் லைக் ஹிட் ஆகிறதுக்கு பிஃபோராகவே வந்து எக்ஸிட் சேல். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு அங்கே நெகட்டிவாக சேஞ்ச் ஆனதுனால அந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரூல் பேஸ்ட். நம்ம கொடுத்துருக்க எக்ஸாக்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஆர் எக்ஸிட் பேஸ்டு கண்டிஷன்ஸ் மீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து புக்கிங்ஸ் வந்து நடந்துடும். நம்ம மேனுவலாக இதை பண்ணும்போது லைக் இந்த எரர்ஸ் எல்லாமே அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து லைக் என்ட்ரிஸை விட்டுருவோம், ஆர் லேட்டாக எக்ஸிட் பண்ணுவோம், ஆர் ஃபியர் கிரீட்னால நம்ம லைக் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணாமலோ என்டர் ஆகாமலோ விட்டுருவோம். ஸோ ஆல்கோ ட்ரேடிங்கில் அந்த இஷ்யூஸ் வந்து இருக்காது. நம்மளுக்கு ஆல் த என்ட்ரிஸ் வந்து எல்லாமே எடுத்துரும், எக்ஸிட்ஸுமே எல்லாமே பக்காவாக முடிஞ்சிடும். ஆல்கோவோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கன்சிஸ்டன்ட்டாக நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து ப்ரீடிஃபைண்டாக செட் பண்ணிட்டோம். டார்கெட், ஸ்டாப் லாஸ் என்ன, என்ட்ரி கண்டிஷன்ஸ் என்னன்றது. ஸோ சேம் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த ட்ரேடிங்கில் வந்து பெரிய இம்பாக்ட், ப்ராஃபிட் பர்சன்டேஜில் ரொம்ப பெரிய இம்பாக்டை வந்து கொடுக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு ஸ்பைடரில் கரண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. நவம்பர் மந்தோட இருக்கும் டோட்டலாக 17 ட்ரேட்ஸ் இருந்தது நவம்பர் மாதம். 11 ப்ராஃபிட் ட்ரேட், 6 ஸ்டாப் லாஸ் ட்ரேட், 64% வந்து அக்யூரேசி. இந்த மாதிரி அக்டோபரில் மந்த் பார்த்தீங்கன்னா சேம். இது வந்து செப்டம்பர் மந்தோட இருக்கும், ஆகஸ்ட், ஜூலை. ஸோ லாஸ்ட் 5 மந்த்ஸாகவே 60+ அக்யூரேசி கொடுத்துட்டு இருக்கு ஆவரேஜாக நமக்கு. ஸ்பைடர் சாஃப்ட்வேரில் நம்ம 3 டேஸ்க்கு வந்து லைவ் டெமோவே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட் பண்ணி லைவ்லையும் டெஸ்ட் பண்ணிக்க முடியும், பேக் டெஸ்ட்டுமே பண்ணி செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஃப்ரீ டெமோ, 1-on-1 ட்ரைனிங்கில் 3 டேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ லைக் இன்ட்ரெஸ்டடாக இருக்க பர்சன்ஸ் வந்து என் நேம் மருதவாணன், 8097551715